நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. ஓங்கார நிலையம் தேவம் கஜவக்திரம் சதுர்புஜம் பிச்சண்டிலமஹம் வந்தே சர்வவிக்னோபசாந்தயே. கலாभ्यां चूडालङ्कृतशशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे. शिवाभ्याम् अस्तोकत्रिभुवनशिवाभ्यां हृदि पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम्. திகழசக்கரச்சம்முகம் மைந்துளான் சகலச்சக்கர தாமரை நாயகன் அகலச்சக்கர விண்மணியா உரை விகடசக்கரன் மெய்ப்பதம் போற்றுவார். மூவிருமுகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கின்றவிரார் தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடை போற்றி என்னன் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி. உலகராம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நிமலே வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார். தில்லைவாழ் அந்தணரை முதலாகச் சீர்படைத்த தொல்லையர்தாம் திருத்தொண்ட தொகையடையார் பதம் போற்றி. உல்லையவர் புராண கதை உலகரை விரித்துரைத்த சொல்லமில்லை குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. சிவன் அவன் என் சென்றகோள் என்றவதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மேழ சிவபுராணன் தன்னை முந்தை வினைமுதும் வரைப்பன் யான். அம்மையப்பராகிய முழுவதற் கருளாகிய எல்லாம் வல்ல இறைவராகிய ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வருடைய திருவுள் துணாலயம் திருக்கைலாய் பரம்பரை திரு தர்மயாதீனம் சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவருடைய கிருபா கடாட்சத்தோடும் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதி ஜெகத்து சங்கராச்சாரிய பரிபூர்ண அனுகிரகத்துடனும் சிவபுராண சக்கரவர்த்தி சிவபுராண ஞான பூஜகர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட எங்களது தந்தையாகிய சிவஸ்ரீ ஆங்கில சர்மா சுவாமிகளுடைய திருப்பாதங்களையும் வழங்கி அப்பூதி அழைகள் என்று அழைக்கப்படுகின்ற 63 நாயன்மார்கள் ஒருவராகிய சிவனைய செல்வர் நாயன்மாரது அருள் வரலாற்றை அவரது குரு பூஜையான தை மாத சைர நட்சத்திரத்திலே நாம் காண இருக்கின்றோம். அப்பெரியாரை பற்றி இப்போது நாம் அறிந்து கொள்வோம். சோழ வடநாட்டிலே திங்களூரிலே அந்தணர் குலத்தில் அப்பூதி அடிகள் என்று ஒருவர் அவதரித்தார். அவர் சிவபெருமானுக்கு அன்பர், பெரும் புகழினை உடையவர், அளவற்ற தவத்தினர். நமது திருநாவுக்கரச நாயனாரை காண்பதற்கு முன்னரே அவரது திருத்தொண்டின் திறத்தினையும் அதற்கு இறைவன் அருளிய அருட்பரம்பினையும் கேட்டு அவரது திருப்பாதங்களிலே மிக்க அன்பு கொண்டவர். திங்களூர் என்பது திருவையாற்றுக்கு கிழக்கே உள்ள திருப்பழனம் என்னும் தலத்திற்கு வடகிழக்கில் சுமார் ஒரே ஒரு மைல் உள்ளது. இது வைப்புத்தலம் என்று கூறுவார்கள். அப்பேற்பட்ட அந்த நமது அப்பூஜடிகளார் களவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றங்களை ஒழித்தவர். வளமிகுந்த இந்திர வாழ்க்கையிலே நின்றவர். அவரை பற்றி நமது சேக்கிழார் சுவாமி கூறும்போது, தாண்டவம் புரியவல்ல தம்பிரானுக்கு அன்பர் இண்டிய புகழின் பாலார் எல்லையில் தவத்தின் மிக்கார் ஆண்டசி அரசின் பாதம் அடைந்தவர் அதியா முன்னே காண்டகு காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார். அரசின் பாதம் அடைந்தவர் அறியா முன்னே. அந்த அரசனா திருநாவுக்கரசன் அர்த்தம். திருநாவுக்கரசனுடைய புகழை அறியாத முன்னே ஆண்டவன் அவரை தடுத்தாட்கொண்ட விடயத்தை அறிந்து அவரது திருப்பாதத்திலே அன்போடு வழங்கினார் என்பதை கூறி, அதோடு அல்லாது தமது திருமனையில் வீட்டில் உள்ள அனைத்து கருவிகளுக்கும் மக்களுக்கும் பசுக்களுக்கும்
எருமைகள் மற்றுமுள்ள எல்லா பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் திருப்பெயரை வைத்து அவர் வழங்கி வந்தார். தாம் அமைத்த திருமடம், தண்ணீர் பந்தல், சாலை, குளம் முதலிய அறங்கள் பலவற்றிற்கும் திருநாவுக்கரசர் பெயரை வைத்து வழங்கினார். இந்த ஒரு அழகை நம்ம சேக்கிழார் சுவாமிகள் வடிவுதான் காணராயும் மண்ணு சீர்வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிரானார் அவளும் கேட்டவர் நாமத்தார் படனிகள் மடங்கள் தண்ணீர் பந்தர்கள் முதலாயுள்ள முடிவிலா அறங்கள் செய்து முறைமையால் வாழும் நாளில். இவ்வாறு அவர் எல்லாவற்றிற்கும் திருநாவுக்கரசர் திருமணம், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் சாலை, திருநாவுக்கரசர் குளம் என்று அனைத்து தாம் செய்த தர்மகாலத்துக்கு எல்லாத்திற்குமே அந்த திருநாவுக்கரசருடைய திருப்பெயரை வைத்து மிகவும் சௌக்கியமாகவும் அழகாகவும் தனது இல்லறத்தை நடத்தி கொண்டு வந்திருந்தார். இவ்வாறு நடக்கின்ற காலத்தில் திருநாவுக்கரசர் திருப்பழனம் என்னும் தலத்தினை பணிந்து பிற தலங்களையும் பணியும் அன்போடு திங்களூர் பக்கத்தே வந்தார். அவ்வாறு வந்தபோது அளவில்லாத மக்கள் எப்பொழுதும் திரளாக செல்கின்ற நல்ல வழிக்கரையிலே அருளையாய் உள்ளத்தை போன்ற குளிர் தன்மையுடையவராய் வேரில் வெம்மையின் துன்பத்தை போக்கும் நீர் நிறைந்த தடாகம் போல குளிர்ச்சி நீங்காத பரப்புள்ளதாய் உள்ள நிழலை தரும் தண்ணீர் பந்தை வந்து அடைந்தார். அளவில் சனல் தலைவில் வழியாக அளவில் சனல் செல ஒழியான் வழிக்கரையில் அருளையார் உளமனைய தண்ணீந்தாய் உருவேலில் பலவற்ற குளம் நிறைந்த நீத்திடம் போல் குளிர் தூங்கும் பரப்பினராய் வளமரவும் நிழல் தருதன் நீர் பந்தர் வந்து அணைந்தார் வளமரவும் நிழல் தண்ணீர் பண்ண வந்து அடைந்தார் என்று சேக்கிழார் கூறுகின்றார். அப்பேற்பட்ட அந்த தண்ணீர் பந்தரை வந்து அடைந்தவுடனே அவர் பார்த்தார். அமுதமாக தண்ணீரை திருநாவுக்கரசர் அருந்தினார். கண்டு வியந்தார். அப்பந்தல் எங்கு பட திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்று பெயர் எழுப்பதை கண்டார். உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இந்த தண்ணீர் பந்தரை இந்த மாதிரி பெயர் வச்சு அமைச்சவா யார் அப்படின்னு நினச்சிருந்தாராம். அங்கே உடனே கேட்டார், யார் வைத்தான்ட்டு. இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்டாரசு எனும் பெயரால் செப்பருஞ்சீர் அப்போது அடிகளார் செய்து அமைத்தார் தப்பின்றி எங்குமுள சாலை குளங்கா என்றார். அவனை சொன்னாலாம், சாமி சிறப்பு வாய்ந்த அப்போது அடிகளார் உத்தரவிருக்கார். அவர் தண்ணீர் பந்தல், தடாகம், சாலை முதலற்ற எல்லாருக்கும் ஏற்படுத்தி அது எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசன் ஒரு அடியாரோட பெயரை சுற்றியுள்ளார். அவர் மிகவும் பெருமானுடைய பக்தராகவும் பெருமான் அவரை ஆட்கொண்டாகவும் கூறினார்கள். அதை கேட்ட நமது திருநாவுக்கரசர், ஆஹா நினைத்து இது இவ்வாறு செய்வதற்கு கருத்து என்னோ, இதுக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் மனசை நினச்சிருந்தாரான். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டார். அவள் உடனே அந்த ஊருக்கு எல்லாரும் இப்போ தான் வீட்டுக்கு போனார். அந்த மனை உள்ள இடமும் ரொம்ப தூரம் இல்லை, இங்கே தான் இருக்குன்னு சொல்லி காமிச்சாலாம். உடனே திருநாவுக்கரசனார் அங்கேருந்து புறப்பட்டு அப்பூஜி அடியுடைய திருவாயல்கண் அதான் வீட்டுக்கு வாசலில் நின்று வந்தாரான். சிவனடியார் அவர் தமது தலைவாய் வந்துள்ளனர் என்பதை அறிந்த நமது நாயனார் அப்பூஜடிகள் உடனே வெளில வந்தாராம். வெளில வந்து திருநாவுக்கரசர் திருவடிகளை கண்டு அப்போதியார் வணங்காமல் திருநாவுக்கரசர் வணங்கினார். அப்போ சொல்கிறார், சாமி நல்ல வேடத்தை வச்சுருக்கீங்களே, பரமேஸ்வரன் போல் இருக்கீங்களே, இம்மனையில் தேவரே வந்தருள அடியேன் முன் ஜென்மால பொண்ணு இருக்கே, அது என்ன அப்படின்னு கேட்டாராம். அப்போ சொல்கிறார், கோதல் மொழி கொத்தவனாகிய திருநாவுக்கரசர் யாம் திருப்பயணத்தில் எழுந்தொழிக்கும் சிவருமானை வணங்கி கொண்டு வருகின்றோம். அந்த சமயத்தில் வழியில் வரபோது நீங்கள் வைத்திருக்கின்ற நிழல் நிறைந்த தண்ணீர் பந்தரை கண்டும் அவ்வாறே நீர் செய்கின்ற
மற்றைய அறங்களை கேட்டும் உம்மை காண விரும்பி இங்கு வந்தடைந்தோம் அப்படின்னு சொன்னாராம். ஒரு குன்ற வில்லாரை திருப்பணத்துள்ளிறைஞ்சி வருகின்றோம் வழிக்கரையில் நீர் வைத்த வாய்ந்தவளும் தருகின்ற நிழல் தண்ணீர் பந்தருங்கண்ட மகமை நந்தைமை புரிகின்ற அறம் பெறவும் கேட்டணிந்தோம் என புகழ்வார் சொன்னாராம். ஐயா, இந்த மாதிரி சிவடியார் பொருட்டு ஏன் வைத்த நீர்பந்தல் உமது பெயரை ஏதாவது வேறு பெயர் இருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம். ஆர்னையும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த ஈரில் பெரும் தண்ணீர் பந்தல் நும்பேர் எழுதாதே வேறொரு பேர் முன்னெழுத வேண்டிய காரணம் என்கொள் கூறும் என இது முழுந்தார் கோதில் மொழி கொற்றவனார். கோதில் மொழி கொற்றவனார்னு திருநாவுக்கு அரசர்னு அர்த்தம். அதை கேட்டாராம். ஐயா, எல்லா அறங்களையும் பண்ணிருக்கீங்களே, எல்லாத்துக்கும் என்ன பண்ணீங்க? திருநாவுக்கரசு வேறு பெயர் வச்சுருக்கீங்களே, நீங்கள் தானே பண்ணீங்க, உங்கள் பேரை ஏன் வைக்கலை அப்படின்னு கேட்டாராம். அதை கேட்ட பூஜடிகார் என்ன பண்ணாராம், ரொம்ப கோபம் வந்துட்டான் அவருக்கு. நீர் என்று அருள் செய்தீர், சமணருடன் கூடிய பல்லவ மன்னன் என் சூழ்ச்சிகளை எல்லாம் திருத்தொண்டின் உழைப்பினரே துணையாக கொண்டு வென்றவர், தம் பெயரோ வேறு பேர் சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாராம். ரொம்ப கோபம் இருக்கு நம்ம அப்பூஜர்களுக்கு. கோபத்தை அடைக்கின்றாராம். நம்மை உடையவராகிய சிவபெருமான திருவடியின் கீழ் அன்புடன் செய்யும் திருத்தொண்டில் இம்மையிலும் நாம் பிழைக்கலாம் என்பதை என்போர்களும் தெளிவும் பொருட்டு செம்மை புரியும் திருநாவுக்கரசர் பெயரை எழுதிடவும் வெம்மை மொழியான் கேட்க விளம்பினீர். திருநாவுக்கரசர் பேர் ஏழு பேர் சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? கடலில் கட்டி போட்ட கலினையே சிற்பமாக கொண்டு கரையேறிய திருநாவுக்கரசர் பெருமையை இந்த பூமத்தில் அறியாதவர் யார் உள்ளார்கள்? இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியும். அவர் திருநாவுக்கரசர் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கோ, அந்த வேறு பேரை சொல்கிறீங்கோ. மங்களமாம் திருவேகத்தில் இருக்கிறீர்கள், இவ்வகை முகழ்ந்தீர், நீங்கள் எங்கே இருக்கீங்கோ, நீங்கள் தான் யார் சொல்ல மாட்டீங்களா, ஏம்புவீர் அப்படின்னு கேட்டாராம். உடனே அதுக்கு திருநாவுக்கரசர் என்ன பண்ணார், திருமலை யோதிய அப்படி அப்போதைய அன்பின் பெருமை இருந்து புறச்சமைத்தினின்றும் ஏறும் பொருட்டு அவளை செய்து பெரும் சுவர நோய் தந்து சிவருமான் ஆட்கொள்ள அடைந்து வைந்த தெருளும் உணர்வில்லாத செம்மையே நான். தன்னை பற்றி ஒரு அடக்கமாக சொல்லுகிறார் பாருங்க. அரசரிய உரசிய அப்போதி அடைகள் தான் கரகமலம் பிறை குவிய தன்னருவி பொழிந்திழிய உரைகுழறி உடம்பெல்லாம் உலகம் பொலிய தரையின் மிசை வீழ்ந்தவர் தாம் சனகமலம் பூண்டார். இந்த மாதிரி சொன்ன உடனே நமது அப்போதைகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாய் குழறது, உடம்பெல்லாம் புலங்காகி நடையிறது, அவருடைய காலை நெடுஞ்சாங்கிட்ட விழுந்துட்டாராம். உடனே அப்பூஜைகள் அவருடைய கைமலெல்லாம் தலைமையில் குவிந்தன. திருநாவுக்கரசர் திருக்கமலத்தில் விழுந்தார். திருநாவுக்கரசர் தாமும் அவரை எதிர் வழங்கினார். அப்பூஜை அடிகளை தம் கையால் எழுத்துவினார் நாவுக்கரசர். அற்றவர்கள்னா தரித்திரர்கள் அர்த்தம். தரித்திரர்கள்லாம் அது நிதியம், ரொம்ப செல்வம் கிடச்சா எப்படி இருக்குமோ அதுபோல் மனக்கழிப்படைந்தார் நமது அப்பூஜைகளார் சொல்லி அவர் திரும்ப நின்று ஆழ்ந்த கூத்தாடினார். ஆடினார், பாடினார். கிழந்த பெருமகிழ்ச்சியால் யாது செய்வது என்று வரியார் திகைத்தாராம். வீட்டுக்குள்ளே நெழிஞ்சு போனார். தன்னுடைய மனைவியார், மக்கள், சுற்றத்தார் எல்லோரையும் ஆண்ட அரசர்கள் எழுந்தருளும் மகிழ்ச்சியினை சொல்லி எல்லோரையும் கொண்டு வந்து வேகமாக அழைத்து வந்து அரசுகளை வழங்கச் செய்தார். மனைவியார் ஒன்று மக்கள் மற்றுமுள்ள சுற்றத்தோர் அனைவரையும் கொண்டிறைஞ்சி ஆராத காதலுடன் முறை உள் எழுந்தருள வித்தாத்தவர்கள் முன் விளங்கும் புனைமலர் நீர் தங்கள் மேல் தெளித்தும் பூசித்தார். உடனே அவரை வீட்டுக்குள்ளே வர வச்சு திருடுகளை விளக்கி நல்ல ஒரு தீர்த்தத்தினாய் அவர் திருவிழிகளை அபிஷேகம் செய்து நல்ல மலரிட்டு அதை தன்னுடைய வீண் மேல் தெளித்து கொண்டு
உள்ளமும் கொண்டார்கள். ஓர் ஆசனத்தில் நாவுக்கரசரை அமரச் செய்தார்கள். விருப்பமுடன் அவரை பூசித்து மகிழ்ந்து வழிபட்டு உபசாரம் செய்து திருநீரை பெற்றுக்கொண்டால் அவர் சேர்ந்து ஒரு மாற்றுக்கு ஒருத்தர் வராருன்னா அவர் கையால் நம்ம திருநீரை வாங்கிக்கணும். அப்போ நேரத்துக்கு அவர் நமக்கு தீட்சை தராருன்னு அர்த்தம். திலகவதியார் நமது பெருமானுக்கு நாவுக்கரசமானுக்கு முதல்ல என்ன பண்ணாலாம், திருநீரை கொடுத்தாலாம். அவர் சமண சமயம் போய் தர்மசேனன் பட்டம் வாங்கி அப்போது நமது பெருமானாரால் சுலை நோயாட்கொண்டு மீண்டும் சைவ சமயத்துக்கு வருவதற்காக வேண்டி நம்ம தமிழக்காரை அடைந்தபோது அந்த அம்மா என்ன பண்ணுறா, அவருக்கு என்ன பண்ணுறா, திருநீர் கொடுக்குறாளாம். பெண்கள் தாராளம் திருநீர் கொடுக்கலாம். நமது திலகவதியார் தான் நமது திருநாவுக்கரசருக்கு முதலே சமய தீட்சையை வழங்குவதற்காக திருநீற்றை அளித்தார். ஆகினாலே யாரார் பெரியவர் வீட்டுக்கு வந்தால் அவள் கையால் விபூதி வாங்கிக்கணும்னு நமக்கு சாஸ்திரம் சொல்லுது. அதை நமது நாவுக்கரசர் இங்கே எல்லோருக்கும் விபூதியை வழங்கி நிரூபணம் செய்தார் சொல்லி அப்புறம் கேட்டாராம் நமது அப்பூஜரிகார், சுவாமி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எங்களுடைய மனசு மகிழ்படி ஆற்றுல திருமணம் செய்யணும், அன்னம் பாலிப்பு செய்யணும், சாப்பிடணும்னு கேட்டாராம். அதுக்கு அவர் ஒத்துண்டாராம். அது நமது நாவுக்கரசர். அப்பூஜரிகள் தம் திருமனையை நோக்கினார். திருநாவுக்கரசர் திருமுறை செய்ய இசைந்து நாம் செய்த தவப்பயனே ஆகும். ஆகினாலே இது சிவபெருமான் திருவிழா வந்தது சொல்லி இதன் மூலம் நாம் கடைத்தேறுவோம், நம்முடைய ஜென்மா கடைத்தேறும் சொல்லி தம்மில் கூறிக்கொண்டார். மகிழ்ந்து திருமுதிரை செய்யத் தொடங்கினார். செய்தவர் இசைந்த போது திருமனை யாரை நோக்கி எய்திய பேரு நம்மால் இருந்தவார் என்று மைத்திகள் மிழற்றினான் தன் அருளினால் வந்ததென்றே உய்தும் என்று வந்து கொண்டு திருவமது ஆக்கல் உற்றார். மைத்தகள் மிடற்றினான் மையை ஏற்றுக்கொண்ட கண்ணை உடைய மிடற்றினான் மிடனாக்க விஷம் அர்த்தம். விஷத்தை கழுத்தில் தாங்கிய அந்த பரமேஸ்வரன் அனுகிரகத்தினாலே அப்படின்னு அர்த்தம் சொல்லி திருமணம் செய்வதற்கு அம்மா என்ன பண்ணுறா, தூய கரிகாய்கள் திருவமுது ஆகியவற்றை தயார் செய்து கொண்டு அந்த சமையல் பண்ணுறதுக்கு தயாராகின்றார்கள். அவர்கள் என்ன பண்ணார், திருவமுது செய்தற்குரிய பரிகாரத்திற்காக வாழை இலைக்காக தமது மக்களே மூத்த திருநாவுக்கரசர் கூப்பிட்டார். பெரிய பையனை கூப்பிட்டு வாழை இலையன் நல்ல கொருத்தனை அடித்து கொண்டு வா அப்படின்னு சொன்னார். இந்த காலத்தில் பசங்கள்லாம் விட்டாங்கனாக்கா, இந்த வேலை பண்ணுறாங்கனாக்கா, போப்பா நீ என்னையே சொல்லிருக்க, 2வது பையன் இருக்கானே 3வது பையன் இருக்கானே அவன் சொல்லக்கூடாதா, எனக்கு வேலை இல்லையா அப்படின்னு எதிர்த்து பேசுகிறான். எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்றத நமக்கு அப்பூஜைகள் இங்கே காட்டுகின்றார். நல்ல தாய் தந்தையேவன் நான் இது செய்ய பெற்றேன் என்று ஒல்லையில் விரைந்து தோட்டத்து உள்புக்கு பெரிய வாழை மல்லலங்குறுத்து ஏறும் பொழுதினில் வாழரா ஒன்று அல்லல் உற்றாங்கிச் சோர அங்கையில் தீண்டிற்றன்றே. நல்ல தாய்ந்தர்கள் ஏவன், அதன்படி நான் இப்பணி செய்யும் பேறு பெற்றேன் அப்படின்ட்டு மூத்த திருநாவுக்கரசு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கார். உள்மகிழ்ந்தார், விரைந்தார், தோட்டத்தில் நுழைந்தார். பெரிய வாழையின் கொருத்தினை அறியும் போது அது கூட பாம்பு ஒன்று இருக்கு. அவன் மருந்து சேரும்படி அங்கையில் தீண்டியது. அவன் கையில் செஞ்சிருத்து, கையில் சுற்றி கொடுத்து தீக்கணுட காணப்பெற்ற அந்த பாம்பினை கீழே உதறி தள்ளிவிட்டான் பதைப்புடனே. இத்தீயை விடத்தினால் வேகத்தால் நான் கீழே வீழா முன்னர் இந்த அறிந்த குருத்தினை சென்று கொடுப்பேன் அப்படின்னு சென்று விடத்தின் வேகம் ரொம்ப வேகமாக வருது. ஓடி வரும்போது பாம்பு தீண்டி செய்தினை திருநாவுக்கரசர் திருவமுது செய்ததற்கு இளையோர் ஆகும்படி நான் யாரும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மனசில் சென்று நேராக வரான். ஓடி வந்து அம்மா கிட்ட கொடுக்குறான். கொடுத்து கீழே விழுந்துடுறான். அந்த விஷமானது
மேலே மேலே ஏறி 7ஆம் வேகத்தை தலை கொண்டது என்று கூறுகின்றார். ஏறிவிடம் முறையே ஏறி தலை கொண்ட 7ஆம் வேகம், எரிவிடம் முறையே ஏறி தலை கொண்ட 7ஆம் வேகம், தெரிவர ஏறும் கண்ணும் மீனையும் கருகி தீர்ந்து விரிவிரை குளறி ஆவி விடக்கொண்டு மயங்கி வீழ்வான். பரிகர குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் வீழ்ந்தார். 7ஆம் வேகம் என்ன கேட்டால், பாம்பு கடித்த இடத்திலிருந்து விஷம் கலந்த இரத்தமானது இரத்த குழாய்களின் வழியிலே இரத்த சாயத்திற்கு போய் அங்கிருந்து திரும்பி உடல் பரவலில் ஒரு ஓட்டம், அது ஒரு வேகம் சொல்லுவாள். அது மாதிரி இவ்வாறு ஒரு வேகம் முடிந்தால் உடலில் உள்ள உமிழ்நீர், இரத்தம், சுக்லம், மூளை, தசை, எலும்பு, தோல் எனும் 7 வகை தாதுகள் ஒரு தாது வரை ஒக்கிடும். அந்த மாதிரி சுற்றி 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 7 வேகம் வந்துடுத்தான். இதைத்தான் 7ஆம் வேகம் என்று கூறுவார்கள். 7ஆம் வேகம் தலை கொண்டது. அப்போது பற்களும் கண்ணும் மேனியும் கருணம் அடைந்தது. சொற்கள் தடமாறின. உயிர் நீங்கும் நிலை வந்ததும் அதனை விடாமற் கொண்டு மூத்த திருநாவுக்கரசானவர் வாழை குருத்தை தமது தாயார் கையில் கொடுத்துவிட்டு கீழே விழுந்தார். மயங்கி வீழ்ந்த மூத்த புதல்வனை அப்போதைகளும் அவர் மனைவியும் உற்று நோக்கினார்கள். கையினில் உதிரம் சோறும் வலுவையும் உடலில் குறைகளையும் கண்டு விடன் தேடினால் இவன் இறந்தான் என்று துணிவு கொண்டார்கள். அதனால் மனத்துலக்கம் சிறிதுமின்றி திருநாவுக்கரசர் சிறுவம் செய்வதற்கு உரிய உபாயத்தை எண்ணினார்கள். பையன் போனாலும் அடியாருக்கு என்ன பண்ணணும், அன்பளிப்பு செய்யணும் அப்படின்னு ஒரு கருத்திலேயே கணவனும் மனையும் கூடி நிற்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற காலத்திலே பிறகும் புதியனை பாய்வில் வைத்து மூடிவிட்டு பின்னர் ஒரு புடையல் வைத்து மறைத்தார்கள். சிறிதும் சரியா வண்ணம் அம்பு செய்விப்போம் அப்படி மனதில் துணிவு கொண்டார்கள். துணிவு கொண்டு திருநாவுக்கரசரை நோக்கி பெரும் வெறுப்பினோடு அப்போதுகள் விரைந்து வந்தார். ஆதினான் மயனோல் வாழ்மை அப்போது அடையாரை நோக்கி காதலர் இவர்க்கு மூத்த சேயும் காட்டும் முன்னம் மேதக விபூதி சாத்தி என்றெல்லாம் விளைநன்மை யாதுமென்றொரையார் இப்போது இங்கு உதவான் என்றார். திருமணம் செய்ய காலம் பார்க்காமல் இந்த அடிசல் கரியமது முதலவற்றை ஒருபால் அமைத்து வைத்துக்கொண்டு அதன் பின் அப்பூஜைகள் திருநாவுக்கரச நாயனார் முன்வந்து வணங்கி, சுவாமி திருமணம் செய்து அருள வேண்டும், எமது கொடி முழுவதும் உய்யும்படி ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். திருநாவுக்கரசர் அதனை கேட்டு எழுந்து அடியை விளக்கிக் கொண்டு, அதாவது தன்னுடைய கால அலமின்று வேறோர் ஆசனத்தில் ஏறி பரிகலம் திருத்தி அர்த்தம் அந்த இலையை போட்டு அமைப்பதற்கு முன்னாடி, அதாவது வாழை இலை போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார், ஆசனத்தில் உட்காந்து எல்லாருக்கும் நான் விபூதி கொடுக்க வழக்கம், ஆகையினாலே எல்லாரும் வாங்கோ விபூதி கொடுக்குறேன்னு சொன்னார். அடிமைத்தரத்தில் என்ற பூஜைகளுக்கும் அவர் மன்னியாருக்கும் திருநீற்றை அளித்தார். ஏனைய புதர்களுக்கும் அளிக்கும்போது இவருக்கு மூத்த பிள்ளையின் திருநீரை காத்து காட்டுவீராக என்று கூறினார். நாவுக்கர் சொல்கிறார், ஒரு பெரிய பையன் எங்கே போயிருக்கான், அவனை கூட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறார். அதனை கேட்ட அப்போதையார், நிகழ்ந்த செயல்கள் ஒன்றினையும் உரையாமல் இப்போது இங்கு அவன் உதவான் என்று கூறுறார். இப்போ இங்கே உதவ மாட்டானுக்கா பின்னாடி உதவான்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் நம்ம சேக்கிழார் சுவாமிகள் ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து போட்டிருக்கார் பெரிய புராணத்தில். இப்போது இங்கு அவன் உதவான் அப்படின்னாக்கா பின்னாடி உதவான்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். ஆதினான் வாய்மை அப்போது அடியாரை நோக்கி கதலாருக்கு மூத்த சேயும் காட்டும் முன்னே விறகு புதி சாத்தி என்றெல்லாம் விழுந்தன்மை யாதுமென்ற யார் இப்போது இங்கு இவன் உதவான் என்றார் சொன்னார். அதன் பிறகு அவ்வுரை கேட்டபோதே திருநாவுக்கரசருடைய திருவுள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் தோன்றியது. அப்போதைகளை பார்த்து, இவ்வுரையினை என் உள்ளம் பெறாது, இந்த ஒரு வார்த்தையை நான் கேட்க மாட்டேன், எனக்கு ஒன்றும் புரியல, அவன் என்ன செய்தனன் அப்படின்னு சொல்லி உண்மையை விருத்து குறையுங்கள் அப்படின்னு கேட்டார். அப்போது
அப்போது சொல்கிறார், உடல் நடுங்கி பயந்து, பெரியவர் அமுது செய்தவர்களும் இப்பேறு பிழைக்க வருதும் என்னோ, பெரியவர் அமுது செய்தவர்களும் இப்பெரும் பேரு பிழைக்க வருதும் என்னோ அப்படின்னு நினச்சிட்டு, விருத்தரையாயினும் பெரியார் வினவும் போது உண்மையை உரைக்க வேண்டும் என சிலத்தினாலே மனம் வருந்தி பரிவர் வழங்கி மைந்தருக்கு ஒற்றதை பகர்ந்தார் சொல்கிறார். அவ்வுரை கேட்ட போதே அங்கனர் அருளால் அன்பர் செவ்விய திருவுள்ளத்தோர் தடுமாற்றஞ்சர நோக்கி இவ்வுரை பெறாதன் உள்ளம் என் செய்தான் இதற்கு ஒன்று உண்டால் மெய்வெறித்து உரையும் என்ன விளம்புவார் விதற்புற்றஞ்சே. மெய்வெறித்து உரையும் அர்த்தம் உண்மையை சொல்லுங்கோ அர்த்தம். மெய்வெறித்துனாக்கா மெய்னா உடல்னு அர்த்தம். உடலை காட்டுங்கோ, திருத்துக்கு பிரித்து காட்டுங்கோ, என்ன பண்ணுறது நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். அதனை கேட்ட திருநாவுக்கரசர், நீர் மொழிந்த வண்ணம் நன்று, யாராக பண்ணுவாளா? இந்த மாதிரி வீட்டில் ஒரு காரியம் இருந்தபோது அதை மறந்துட்டு யாராவது இந்த மாதிரி எனக்கு சாதம் போடணும் அப்படின்னு ஒரு காரணத்தினாலே அந்த ஒரு விஷயத்தை மறக்கடித்து மறந்து போய் எனக்கு சாதம் போடுறதையே தொழிலாக கொண்ட நீர்கள், எனக்கு அன்னம் பாலிப்பு செய்வதையே குறிக்கோளாக கொண்ட நீர்கள் இவ்வாறு செய்தீர்களே, இந்த மாதிரி யார் பண்ணுவா அப்படின்ட்டு கேட்குறார். நாவினு கரசர் கேளாக நன்றி நீ புரிந்த வண்ணம் யாவரித்தன்மை செய்தார் என்று முன் எழுந்து சென்றே ஆவினி சபத்தை நோக்கி அண்ணலாரளும் வண்ணம் பாவிசை பதிகம் பாடி பணிவிடம் பார்த்தார் நம்ம திருநாவுக்கரசர். உயிர் நீங்கிய அப்பிள்ளையை அந்த உடலை கோயிலும் முன்னே கொண்டு போய் செய்யுங்கள் சொல்லி, திங்களூர்னு ஒரு ஊர், அந்த கோயிலில் சிவபெருமான் குடியிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த பெருமான் அருளும்படி விடம் தீர்த்த பதிகம் என்று ஒரு பாடுகின்றார். அது விடம் தீர்த்த பதிகம் ரொம்ப விசேஷமான பதிகம், எல்லாருக்கும் பாட வேண்டியது. எப்பெல்லாம் நமக்கு மாதிரி சிறிய கொடிய விலங்குகளால், அதாவது தேள், பாம்பு இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறதோ, அந்த விடந்தேற்ற பதிகத்தை பாடினா உடனே விடம் தீரும் அப்படின்றது நான் சொல்லலை, எல்லாரும் சொல்கிறேன். அந்த பதிகத்தை பார்ப்போம். ஒன்று கொல்லா திருச்சிற்றம்பலம், ஒன்று கொல்லாமவர் சிந்தையுயர்வரே, ஒன்று கொலாமுயருமதி சூடுவர், ஒன்று கொலாமிடு வெண்டலை கையது, ஒன்று கொலாமவர் ஊர்வது தானே, அஞ்சு கொலாமவர் ஆடரவின் படம், அஞ்சு கொலாமவர் என்புலனாவன, அஞ்சு கொலாமவர் காயப்பட்டான் கணை, அஞ்சு கொலாமவர் ஆடினதாமே. 10 பாட்டு பாடினார். பதிகம்னா 10 பாடல் உடையன்னு அர்த்தம். கடைசி பாட்டாக 10 கொலாமவர் பாம்பின் கண் பாம்பின் பல், 10 கொலாமகிரு நெருந்தோ கனை, 10 கொலாமவர் காயப்பட்டான் தலை, 10 கொலாமடி யாசகிதானே. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டு பாடின உடனே உடம்பில் இருக்கிற விஷமெல்லாம் இறங்கி அந்த பையன் இந்த பண்ணான்னு கேட்டேன். நம்மெல்லாம் தூங்கி வந்து சொல்லியா தூங்கியது போல எழுந்தான் சொல்கிறார். எழுந்து நின்ற மூத்த திருநாவுக்கரசு விடம் நீங்கி அந்த பெரியாராகிய திருநாவுக்கரசு திருவடிகளை வணங்கினான். அப்போது அப்பெருமான் அவனுக்கு திருநீற்றை அளித்தார். இப்பெருநீழ்ச்சி கண்ட அனைவரும் தெய்வ திருத்தொண்டினது செந்நிறையை போற்றி வாழ்ந்தார்கள். ஆனால் அப்பூஜர்களும் அவர் மனைவரும் இவன் அறிதற்கரிய பெருமையுடைய அன்பர் திரும்ப செய்தோட சிறிது இணைவு செய்தானே அப்படின்னு சொல்லியிருக்கான். பிரிவரும் ஆய பெற்ற பிள்ளையை காண்பார் தொண்டில் எரியினை போற்றி வாழ்ந்தார் இந்த பயந்தார் தாங்கள், அறிவரும் பெண் பெருமை அன்பர் அவன் செய்த அருள்தற்கு சிறிது இடையூறு செய்தான் இவன் என்று சிந்தை செய்தாக.
மாதிரி அவன் பழி சேர்ந்த கூட இவருக்கு பெரிய சந்தோஷமாக தெரியல. ஆனால் இவர் சாப்பிட்றதுக்கு இவர் அமுது செய்வதற்கு இந்த பையன் கொஞ்சம் இடர் செய்தானே அப்படின்னு சொல்லி தன்னை தானே வந்துட்டாராம். பிறகு எல்லாரும் சந்தோஷமாக ஆற்றுக்கொள்ள போகிறார். அவரது மனமாற்றத்தினை அறிந்த நாவுக்கரசர் அவருடனே ஓங்கிய திருமணியின் கண் சேர்ந்து திருவுரை செய்யும் வீட்டிலே எல்லாம் சேர்ந்தார். அதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் அப்புகள் செய்து மகிழ்ந்தார். கோமயத்தினாலே வீட்டை கழினாலும் புகழ்ந்த கோமயத்து நீரால் பூமியை புலிந்து நீவித்து இகழ்ந்தவன் துறையும் நோக்கி சிறப்புடை தீபம் ஏற்றி இந்த கடலில் நீண்ட குருத்தினை விரைத்து நீரால் மகிழ்ந்துடன் விளக்கீர்வாய் வளம் பெற மரபின் வைத்தார். வீட்டெல்லாம் என்ன பண்ணால் கோமயத்தினால் நன்றாக கழுவி வெண் சுண்ட கோலமிட்டார். அதன் மேல் வாழை குருத்தினை விரித்தார். நீரினால் விளக்கினார். நல்லா தண்ணியை சுத்தம் போத தண்ணியை விட்டு அறிந்த பாகம் வறுத்த பூக்கறக வேண்டும் என்ற முறையை நமக்கு சேக்கிழார் இங்கே கொடுக்கின்றார். சாதாரணமாக சாப்பிடும்போது வலது பாகமானது அறிந்த பாகம் வலதமாக இருக்கணும், நுனியானது இடது பக்கம் இருக்கணும் அப்படிங்கிற சாஸ்திரத்தை நமக்கு சேக்கிழார் பெருமான் இங்கே நமக்கு விரிக்கின்றார். அதே போல் வலது புறத்தில் இருக்கும்படி இலையை முறையாக வைத்தார்கள். திருவகிவதற்கு முன் கைகளை எல்லாம் தூய்மை செய்து கொண்டார் நமது நாவுக்கரசு பெருமான். அதன் பிறகு மைந்தரும் மறையோர் தாமும் மரங்கரு நம்ம செய்ய சிந்தமே கில்லா மாதர் நமது கெடுத்து நல்ல கொந்தவள் கொன்றை வேணி கூத்தனார் அடியாரோடும் அந்தமிழ் ஆடியார் அங்கு அமுது செய்து அருளினாரே. திருநாவுக்கரசர் அப்பூஜையான பிள்ளையுடனை நோக்கி புதல்வரும் நீரும் உடனமென்று திருமொழி செய்வீராக என்று படைத்தார். அதே பிரகாரம் அப்பூஜைகள் அவ்வாறே மைந்தரோடு திருமொழி செய்தார். அவருடைய மனைவியார் திரு அமுதனை அம்பினோடு வந்து எடுத்து படைக்க சிவனடியாருடனே தமிழ் தலைவராகிய நமது நாவுக்கரசு பெருமான் அங்கு திருமொழி செய்து அருளினார் என்று நமக்கு சேக்கிழார் பெருமான் இங்கே கூறுகின்றார். இவ்வாறு அப்பூஜையிடம் நட்பு பெரியவராய் அவர் வீட்டிலே பல நாள் தங்கியிருந்தார். ஒருமையோடு தங்கியிருந்தார். ஒத்த மனதோடு தங்கியிருந்தார். அதன் பிறகு அப்போது அடிகளார்த்தம் அடிமையை சிறப்பித்தொன்றே மெய்ப்பூதி அணிந்த தம்மை விரும்பு சொன்மாலை வேந்த இப்போது பெற்ற நல்லோர் எல்லையில் அன்பால் என்றும் செப்பூதி அங்கை கொண்டார் திருநாவுக்கரசர் பாதம். அவருடைய புகழ் ஓங்கும் வண்ணம் சொல்மாலை என்னும் திருப்பதிகத்தை கடைக்காப்பிலே அப்பூஜையார் திருத்தொண்டின் பெருமையை சிறந்து சிறப்பித்துள்ளார். இப்பெயர் பெற்ற நல்லோராகிய அப்பூஜைகள் திருநாவுக்கரசருடைய தொழிலே உறுதிப்பொருள் என்று கொண்டு அவற்றை அன்புடன் எப்போதும் எந்நாளும் சொல்லி தூக்கின்றாகிய ஊதியத்தை கைவிடப் பெற்றார்கள் என்று நமக்கு இங்கே சேக்கிழார் பெருமான் கூறி அருள்கின்றார். இவ்வகை அரசின் நாமம் ஏத்தி பொருளும் நாளும் அவரும் தவறு பெற்றானே தவறு பொற்றானே என உணர்ந்து அடைபெற செல்லும் செவ்விய நெறியதாக திருத்தில்லை மன்றுள் ஆடும் நவ்வியங்கண்ணாள் பங்கர் நக்கடல் நன்னினாரே. பெருமாளுடைய பேரையே நாமத்தையே தோற்றத்தை கொடுக்கக்கூடியது அவரது திருநாமே ஒய்யும் வகை என்றெல்லாம் அறிந்த நமது அப்போதுகிறார். அவரையே நச்சென்று செவ்விய நெறியதாக மிகவும் நல்ல ஒரு நிலைமையுடைய திருத்தில்லை என்று கூறக்கூடிய சிதம்பரத்தில் ஆடுகின்ற நவ்வியங்கண்ணாள், நவ்யம்னா மானின் அர்த்தம், மானை போன்ற கண்ணுடைய பங்கர், அதாவது நமது பரமன் சிவபெருமான் நடராசர் அவருடைய நற்கடலை அடைந்தார் என்று கூறி இந்த அப்போது அடுத்தவருடைய புராணமானது இன்று என்னால் என்னுடைய சித்திரவுக்கு ஏற்ற வண்ணம் ஒரு வாராக உரைக்கப்பட்டது. இதில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் அதை பொறுத்து பொருளையே கொள்ள வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருடைய திருவடியை வணங்கி இந்த சித்திரையை இதுடன் நிறைவு செய்கின்றேன். ஒரு நம்பிய போதி அடியார்க்கும் அடியேன். திருச்சிற்றம்பலம்.
நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ தன் புனர்வந்த நோகுக. ஆழ்க செய்தெல்லாம் அருணாமே சூழ்க வையகமும் துய தீர்கவே. திருச்சிற்றம்பலம். காவாய் கிரகத்தளை போற்றி கைலமலையானே போற்றி போற்றி ஏகம்பத்தோர் எந்தாய் போற்றி பாகன் பெண்ணுவானாய் போற்றி ஆடகமதுரை அரசை போற்றி கோடையிலங்குருமணி போற்றி சின்னக்கரை சேமே போற்றி இந்த கண்டாய் போற்றி. சிற்றவேஷ சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.